ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. There is going to be a judgment. எப்படி சில நேரத்துல ஹை கோர்ட்ல இருந்தோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ நமக்கு நோட்டீஸ் வருகிறது, இந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் ஆஜராக வேண்டும். அதுபோல கர்த்தர் பரலோக அரசாங்கம் நமக்கு நோட்டீஸை கொடுக்கிறது. As in the world we receive from a supreme court or a high court a notice that such and such day should come to the court, so also a notice has come from the government of heaven. போன வாரம் ஊழியக்காரருடைய ஜெபத்துல நம்முடைய தலைமை சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, நிச்சயமா வரப்போகிறது என்று சொன்னார். Last week in the workers meeting, our center pastor, he also told to us there is going to come a judgment and it is sure. அதேதான் தேவன் நம்மோடு மறுபடியுமாக பேச விரும்புகிறார். And God also desires that he wants to speak to us on the same subject. கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. All the words God speaks to us we should never despise. இது சபையாரை பயமூர்த்தி அடக்கி ஆளுகை செய்யும்படியாக மனுஷனுடைய வார்த்தைகளும் அல்ல. And these are not words of men which can threaten and which can bring the church under control. இது கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. These are the words that the Lord our God speaketh to us. பொதுவாக பழுத்த பழம் என்று சொன்னால், generally when we say a fruit which is ripe, அது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு காரியம். And it is something that is desirous by everyone. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வினோதமாக பழுத்த பழத்தை வைத்து நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறார். But ironically our God, he speaks this some fruit, ripened fruit in towards judgment. முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read in the first verse of the first chapter, இஸ்ரவேல் தேசத்தை தாக்கினதான ஒரு பூமி அதிர்ச்சி வருவதற்கு 2 வருடம் முன்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை உரைத்தார் என்று வாசிக்கிறோம். We read this Amos, the prophet Amos, he spoke this word to the children of Israel before 2 years before an earthquake had to strike this land. 2 வருடங்களுக்கு பிறகு அப்படி ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. And indeed after 2 years such an earthquake came. அந்த பூமி அதிர்ச்சியினுடைய பாதிப்பை பற்றி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And we read the impact of that earthquake in chapter 3 verse 15. வாசியுங்கள். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன், அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பூமி அதிர்ச்சியினால் நீங்கள் நான் சொல்லுவதை கேட்காததினால உங்களுக்கு அழிவு வரப்போகிறது, உங்களுடைய பெரிய மேன்மையான வீடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். And God warns the people, because you do not obey me and you do not hearken to the words that I say unto you, there is going to come a great earthquake where all the great houses also shall be destroyed. அதுபோல தேவன் சபையும் முழு உலகத்தையும் விசாரிக்க போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். So also God is going to judge the church as well as the whole world. இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் ஒரு விசாரணை நாள் இருந்தது. The children of Israel, they are the chosen people of Israel. Even them they had a judgment day. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சில வருஷங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்தார்கள். And for so many years ago the children of Israel, they were delivered out of Egypt and they were led in the wilderness. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு இடத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். But God said unto them, I have prepared a place for you, a promised land, and I am going to take you there. ஆனால் இவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள் போகும்போது அங்கே ஏற்கனவே எத்தனையோ ஜாதியார் ராஜாக்கள் எல்லாம் அங்கே குடியிருந்தார்கள். And but before they inherited the land of Canaan, there are so many kings and nations inhabiting that land. நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து விட்டோம், உங்களை நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். And they said, we have already come into this land, we will not allow you to enter therein. ஆனால் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்திற்குள் போய் அத்தனை ஜாதிகளையும் ராஜாக்களையும் அழிக்கும்படியாக பர்மிஷன் அல்ல, ஆர்டர் கொடுத்தார். But however the Lord gave not only not a permission, but he gave an order so that the children of Israel might destroy all the kings and all the nations that inhabited that land. ஏன்? Why? எத்தனையோ பேர், குறிப்பாக முகமதியர்,
நம்முடைய பைபிளை விமர்சனம் செய்கிற பாருங்கள், உங்களுடைய பைபிளே கொலை செய்யலாம், வெட்டி போடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறதே. And many people, especially the Muslims, they say your Bible even, especially they say you should slay and smite and kill many people. அப்போ ஒரு தேசத்தை அபகரிக்கும்படியாக இவர்கள் வெட்டி போடலாமா இஸ்ரவேல் ஜனங்கள்? They ask a question, so to inhabit a land, to inherit a land, they can even kill. இது நாம் எப்படி பார்க்க வேண்டும்? So by what perception we should see this? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் போகும்போது, when the children of Israel they entered into the land of Canaan, அந்த பல ஜாதியாரால் ஆளுகை செய்யப்படுகிறதான அந்த கானான் தேசம் தேவனுடைய பார்வையில் பழுத்த பழக்கூடியா இருந்தது. When all the nations that inhabited the land of Canaan, they were in the sight of God as ripened fruits. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in Genesis chapter 15 verse 16, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். எமோரியர் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் குடியிருக்கிறதான ஜனங்கள். When we say the Amorites, they are the people or the nations that they were inhabiting the land of Canaan. அவர்களுடைய அக்கிரமம் நிறைவேறவில்லை. And their iniquity has not come to the full. அவர்கள் இன்னும் பழுத்த பழமாய் மாறவில்லை. And they have not yet come to a ripened fruit. அவர்கள் பழுத்த பழமாய் மாறும்போது நான் உங்களை மறுபடியும் இந்த தேசத்திற்குள் கொண்டு வருவேன். And when they become a ripened fruit, then I will bring you to this land. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தது, அவர்களை வெட்டி போடுங்கள் கொடுத்த காரணம் லேண்டை நிலத்தை பிடிக்கும்படி அல்ல, அவருடைய அக்கிரமம் நிறைவேறினது. பழுத்த பழமாக நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆனார்கள். இனி அவர்கள் பூமியில் ஜீவிக்க கூடாது. ஆகையால் தேவன் சார்பாக இவர்கள் வெட்டி போட வேண்டும். The reason God gave an order to destroy the people of Amorites in that land, it is not to destroy that land, but the iniquity of the Amorites has come and the judgment of the Lord has come upon them so that they might be killed. ஆகையால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த நேரத்தில் செலுத்தினார்கள். சுயமாக அவர்கள் லேண்டை பிடிக்கவில்லை. And at that time the children of Israel, they brought the judgment of the Lord upon them. They did not inherit the land by their own self. அப்போ இந்த கானானியர், எமோரியர் இவர்கள் எல்லாரும் பழுத்த பழமாக இருந்தார்கள். நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள அந்த நியாய தீர்ப்பு ஒரு நிறைவை பெற்றது. And all these Amorites, they have become a ripened fruit, and the appointed time has come where they should be judged. ஆனால் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தினவர்கள் இவர்களே இப்பொழுது பழக்குடையா மாறிவிட்டார்கள். ஆமோஸ் புத்தகத்தில். But see now, the children of Israel who are supposed to pronounce bring the judgment of the Lord upon the Amorites, now they themselves have become this ripened fruit in the book of Amos. இனிமேல் நான் உங்களை மன்னிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் அவருடைய பொறுமையை இழந்து விட்டார். And God has lost his patience to the extent that he said, no more I am going to forgive them. பொறுமை இழந்து விட்டார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவி எப்போது மனுஷனோடு போராடாது, பலமுறை மன்னித்து அடித்து அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இருதயம் பிடிவாதமாக இருந்தபடினால் கர்த்தர் கடைசி அந்த வார்த்தை சொல்கிறார். When you say the Lord lost his patience, it is the spirit of the Lord will not always strive with man. He had warned them so much times, many times, and still they have not come back. And after everything, God was forced in the final time, and he said these words.